இன்றைக்கி நம்ம தால் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பருப்பு வச்சு ஒரு தால் ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 டிஷ்ஷு காமிக்க போகிறேன். ஜீரா ரைஸ், இதுக்கு காம்பினேஷனான ஜீரா ரைஸ். அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டிடுங்க. வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஜீரா ரைஸ் கூட வச்சுருக்கேன் நான். இதுக்கு காம்பினேஷனான ஜீரா ரைஸு, அதுக்கப்புறம் தால் ஃப்ரை. இந்த 2 டிஷ்ஷும் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தோரம் பருப்பு போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு போட்டுக்கினேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நான் மஞ்சள் பொடியை போட்டாச்சு. அதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ட்ராப் ஆயில் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடுங்க. நல்லா ஒரு 5 விசில் வரட்டும், நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்கே அதுக்கு மசாலா என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, லெமனு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் எடுத்துருக்கு இது தாளிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், குக்கரில் இருக்கிற பருப்பு வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நான் கரண்டிலேயே கலந்து கொடுத்துட்றேன். நான் இதுக்கு மற்ற தேவைப்படாது. நான் ஏன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. ஸோ கரண்டியில் கலந்து கொடுத்து இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அது சூடாகிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் இதை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கணும். அதுதான் ஃப்ரை. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. நான் இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கோசரம் தான் நான் உப்பு போடுறேன். நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. இது கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் ஸ்லிட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு இடிச்சிருக்கேன், இஞ்சி இடிச்சிருக்கேன். பூண்டு இஞ்செல்லாம் இடித்து போட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி போடனால இது கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில்லி பவுடரோ கரம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இது 2 ஆட் பண்ணி நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் இந்த தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது தக்காளி வேகிற வரைக்கும் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வேகுது பாருங்கள் தக்காளி நல்லா. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ தக்காளி ஃபுல்லாக வெந்துடுச்சு. எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம், கலந்து கொடுத்துடலாம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டேன். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸும் ஆட் பண்ணல. இது சில்லி பவுடரில் இருக்கிற கலரே இருக்குது இதில். ஸோ பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லா பக்கமும். பாருங்கள், எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொச்சை பிறகு இது நல்லா கெட்டியாகிடும். இப்போ நான் உப்பு போடுறேன். சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பி ஒன்று போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. இது கொச்சை பெருக்கு கெட்டியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது கெட்டியாகும், இன்னும் கெட்டியாகும். நம்ம எல்லாம் பண்ணி மூடி வச்ச பிறகு கெட்டியாகிடும் இந்த குழம்பு. இப்போ நல்லாவே கொதிச்சிச்சு குழம்பு. இப்போ இதை நம்ம இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கிறேன். இது நெய்யில் தாளித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். ஸோ நான் கடுகு போடுறேன். கடுகு, சீரகம் போடுறேன். சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போடுறேன். போட்டுட்டு கடுகு சீரகம்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம்.
அதுக்கப்புறம் நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாவையும் இதில் போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாளிக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தாளிச்சா தான் அது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதையும் நான் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு பூண்டோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அந்த தால் ஃப்ரையில். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடணும். இதுக்கு வந்து கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து ஆப்ஷனல், எனக்கு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் இதில். இப்போது பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்குங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது கூடவே காம்பினேஷன் சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ரைஸு கூட நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து ஜீரா ரைஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ் கூட பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் ஆகிட்ட பிறகு நான் அதுவும் காமிக்கிறேன் நான். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த தால் ஃப்ரையில் வந்து இதை வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது கலருன்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த தால் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் நான். அந்த ஹாஃப் லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுணும். ஸ்டவ்லேருந்து இறக்கிட்ட பிறகு ஹாஃப் லெமன் போட்டு பிழிஞ்சி எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்து கலக்கி வச்சிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு பாருங்க. இது நல்லாவே இருக்குது நான் சொல்கிறேன். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணிங்கனாக்கா நல்லா வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டிஷ்ஷை நான் ஒன்று காமிக்கிறேன். இப்போ வந்து ஜீரா ரைஸ்க்கான பொருளுங்க நான் பார்க்கலாமா. இதுக்கு வந்து ஜீரா வேணும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு. நான் இன்றைக்கி புல்லட் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நான் ஜீரா ரைஸ் எடுக்கலை. நீங்கள் ஜீரா ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். லீஃப் எடுத்திருக்கேன் நான். பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் தேவைப்படுது ஜீரா ரைஸ்க்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம ஜீரா ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஜீரா எடுத்திருக்கேன், அதாவது சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சீரகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் தான் ஆகணும், ஆனால் தீஞ்சிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாமே. நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஆனாக்கா நான் வந்து டிஃபனில் தான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஃபனில் வந்து 2 தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தாது, அரிசி போட்ட பிறகு உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரிசி கழுவி எடுத்துன்னு வந்துட்டு அரிசியை வந்து இதில் குக்கரில் தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு இப்போ கலந்து கொடுத்து உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. உப்பு சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன், எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 2 விசிலே என் குக்கரில் சாதம் குக் ஆகிடுது. ஸோ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு நான். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு ரைஸுன்னு சொல்லிவிட்டு. நான் வந்து பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ்னால் அதாவது புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து சாதம் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறதுக்கு. பாருங்கள், நான் எல்லா பக்கமும் கலந்து கொடுத்துறேன். பாருங்கள், ஜீரா ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு 5 முந்திரி போட்டு தாளிச்சிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், 2 டிஷ்ஷும் ஆயிடுச்சு. நான் வந்து ஜீரா ரைஸ் ஒரு இதில் பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தால் ஃப்ரை ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.